பார் மகளே பார் 1963 வெளிவந்த திரைப்படம். சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, விஜயகுமாரி, முத்துராமன் போன்ற பல பேர் நடித்த படம். பீம்சிங் ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு அருமையான திரைப்படம். இந்த படத்தில் உள்ள அத்தனை பாட்டுகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் ஒரு காவியம். அது நம்ம நீங்கள் பார்க்க போகிற பாடல் டைட்டில் சாங் என்று சொல்லப்படக்கூடிய பார் மகளே பார். உண்மையிலே டைட்டில் சாங் சொல்லணுன்னாக்கா இதே டைட்டில் சாங் இந்த படத்தினுடைய டைட்டில் வரும்போது பார் மகளே பார் ஒரு எம்எஸ்சி ரொம்ப இனிமையான ஒரு குரலில் பாடிப்பார். அந்த பாட்டை வந்து நீங்கள் அந்த திரைப்படத்தில் தான் பார்க்க முடியும். தனியாக இது இல்லை வீடியோவில். ஆனால் வீடியோ பார் மகளே பார் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டைட்டில் சாங் வரும். அதுவே கேட்டு பாருங்க, அருமையான பாட்டு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடின ஒரு பாடல். இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசனுடைய மகள் விஜயகுமாரி வந்து வீட்டு விட்டு போயிடுறாங்க. அப்போ போகும்போது இவர் மகளுடைய பிரிவை நினைத்து வளர்த்து பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை வந்து கவிஞர் கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காருன்னு நினச்ச என்னால் பிரமிக்காமல் இருக்கவே முடியல. இப்படிலாம் ஒரு 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 தெய்வீக கவிஞர் இதில் வாழ்ந்திருக்காருங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரொம்ப எளிமையான சொற்கள், ஆனால் ரொம்ப ஆழமான பொருட்கள். அதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன். அது இசை வந்து மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதில் வந்து இந்த பாட்டுக்கு இந்த வரிகளுக்கு இப்படித்தான் டியூன் போட முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே இழைச்சிருக்காங்க. அந்த பாட்டினுடைய வந்து அந்த சோகம், அந்த அன்பு, இந்த மகளை பிரிந்த ஏக்கம் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படியே மனசை பிய்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் அந்த டியூன், அதில் உள்ள வேரியேஷன்ஸ், அதில் 2 விதமான தாளம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேர் மறந்துட்டேன், ஒரு சின்னதாக ஒன்று வரும். அது வந்து நைட் எஃபெக்ட்லாம் போடுவாங்க. அது அப்பப்போ வரும். அந்த பாட்டு சோகத்துக்காக அதை போட்டிருக்காங்க. அதில் மெயினான ஒரு தாளம் வரும். அந்த இன்னொரு தாளம் அப்பப்போ வந்து சேர்ந்துக்கும். இந்த பாட்டினுடைய பல்லவி வந்து ரொம்ப ஷார்ட்டான பல்லவி. பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழல் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அனுபல்லவி. தாய்ப்படுத்த படுக்கையினை பார் மகளே பார், அவள் தங்க முகம் கருகுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். பல்லவி சின்னது தான், ஆனால் நீங்கள் அலுவலகை ஒன்று சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சரணம் வருது. 2 சரணமும் அருமையான சரணம், மனதை உருக்கக்கூடிய ஒரு சரணம். முதல் சரணத்தில் வந்து பாடுறாங்க, உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய், என்ன செய்ய எண்ணுகிறாய். எப்படி டிஎம்எஸ் அப்படி இப்படி ஒரு மனசை பிய்யிற குரலை பாடியிருக்காரு. இது வந்து டிஎம்எஸ் அவருடைய மிகச்சிறந்த பாடல்களை வந்து நான் கருதுறேன். எந்த அளவுக்கு ஒரு பாவத்தோட இவ்வளோ பாடின பாடல்களில் மிக சிறந்ததில் இது ஒன்று. இந்த வரிகள் வந்து கண்ணதாசன் இயல்பாக இருக்குது. அதனால் மனைவி மகள் இல்லாத போது அவருக்கு வந்து உணவு பிடிக்கவில்லை, படுத்துக்கிட்டா தூக்கம் வரல, இதெல்லாம் இயல்பான வரிகள் தான். ஆனால் 2வது சரணத்தில் பாருங்கள், அதில் போட்டிருக்காரு, தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. அடுத்த வரி தான் அது ரொம்ப அற்புதம். பொதுவாக திரைப்படங்களில் நம்ம பழைய பண்பாட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதாவது மனைவி வந்து சுமங்கையாக இருக்க வேண்டும், கணவனுக்கு முன்னால் மனைவி இறந்து விட வேண்டும் அப்படின்னு. அது கணவனுக்கு அப்புறம் மனைவி உயிர் வாழ்வது வந்து அது அது அவ்வளோ விரும்பத்துக்காக கருதப்பட்டதில்லை. அது சுமங்கலி, அது கணவனுக்கு முன்பே மனைவி இறந்து விட வேண்டும். அதாவது கணவன் வந்து நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் சுமங்கலிங்கிற சென்டிமெண்ட்டு. இப்போ கூட இந்த காஷ்மீர் இருக்கும்போது கூட
ஒரு இது ஒன்று போட்டாங்க, அது பேர் என்ன, பேர் மறந்துட்டேன், அப்புறம் சொல்கிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு போட்டாங்க. சிந்தூர்னால் குங்குமப்பட்டு தான், அந்த இறந்தவருடைய குங்குமப்பட்டுக்காக அதுக்கு நீதி கேட்பதற்காக ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது போட்டாங்க. அந்த குங்குமம், மஞ்சள் குங்குமம் என்பது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதப்பட்டு வருகிறது. அது ரொம்ப இயல்பான விஷயம். இங்கே கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு அற்புதமான ஒரு கருத்தால் சேர்த்துருக்காரு. பொதுவாக நம்ம பெண்கள் சுமங்கலியாக இருக்கணும்லாம் சொல்கிறோம். பட் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க கணவனை இழந்த பிறகு மனைவிகள் சமாளித்து வாழ்ந்துருவாங்க. ஆனால் மனைவி இறந்த பிறகு கணவன் உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பார்த்துக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால தனியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஏன்னா அவங்க மனைவி மேலே அந்தளவுக்கு ஒரு டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆண்கள் பெரும்பாலும் மனைவியை சார்ந்து இருப்பார்கள். அதனால் இங்கே இன்னொரு வழி என்ன சொல்கிறார் கவிஞர், தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் இழைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. அப்பா பாப்பா பாப்பா, என்ன ஒரு அருமையான ஒரு கருத்து. இது ஒரு 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 ரியாலிசம், ஒரு யதார்த்த நிலைமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சும்மா சுமங்கலி மஞ்சள் குங்குமம் பேசாதீங்க. கணவன் இல்லாட்ட கூட மனைவியால் வாழ முடியும், பட் மனைவி இல்லாமல் கணவனால் வாழ முடியாது அப்படிங்கிற அருமையாக சொல்லியிருக்காரு. பாட்டை கேட்க கேட்க அப்படியே மனதை பிய்யக்கூடிய ஒரு பாட்டு. அந்த காலத்தில் இந்த பாட்டை திரைப்படத்தை பார்க்கும் எல்லாரும் அழுதுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த படத்தை வெளியான போது எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. பின்னால் தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அந்த பாட்டு எல்லோரும் தியேட்டரில் அப்படியே அழுதுருப்பாங்க. அழுவதற்கு ஒரு மூணு நிச்சயமாக ஒரு 3 விதமான காரணம் இருக்கும். ஒன்று பாடல் வரிகள், 2வது இசை, 3வது நடிப்பு. காட்சி அப்படியே அதை சேர்த்துக்கலாம், எல்லாம் சேர்ந்து தான் அமைஞ்சிருக்கும். ஸோ மிக அருமையான ஒரு பாடலை இன்றைக்கி நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் இது இப்போலாம் அடிக்கடி கேட்குறதில்ல, நம்ம கேட்கணும்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க தயவுசெய்து நீங்கள் அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.